ஐபிசி சிஆர்பிசிலாம் எடுக்கும்போது பெரியவாளன் யூனோ வெரி வெல் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி அனுப்புவாங்க. ஓகே, வெளியில ஆமா, ஸ்டாம்ப் மாதிரி முத்திரை வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு குத்தி அனுப்புவாங்க. அப்படி என்னுடைய படிப்புல ஒரு அங்கமா நான் பரப்பனகர சிறை போனேன். நாம நீதி கிடைக்கும்னு நினைச்சோம். அது நீதி கிடைக்கலன்னும் போது ஒவ்வொரு முறையும் தவறி போகும்போது நாம ஒரு ஆழமான ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஃப்ளாட் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நான் இருக்கிறேன்னு தெரியும். ஓகே, தெரியும் போது இதுல இருந்து நான் மீண்டு வரணும்னா முழுமையா சட்ட அறிவை நான் பெற்றால்தான் இதுல மீண்டு வர முடியுன்றது என்னுடைய பைபிள்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த தீர்ப்புகள் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். அது படிக்க நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியெல்லாம் நம்ம இது இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஒரு தீர்ப்பை 10 முறை படிப்போம், 11 படிக்கும்போது ஒரு புதுசாக ஒரு கோணம் வரும். இந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ்ன்றது அதை நிறைய பேர் தவிக்கிறாங்க. அப்போ நான்லாம் தவிச்சவங்கள ஒருத்தன். ஆமாம், அந்த மாதிரி தவிச்சவங்கள நானும் ஒரு ஆள். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். நீண்ட காலமாக சிறைப்பட்டிருக்கிறவங்களுக்கு. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நம்முடன் வழக்கறிஞர் பேரறிவாளன் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம். வணக்கம். சிறையில இருந்து விடுதலை ஆகும் போது நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் நிதானிக்கணும், இன்னும் நான் ஆழ்ந்து சுவாசிக்கணும், இன்னும் வெளிக்காற்றெல்லாம் சுவாசிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. இங்க திரும்புறதுக்குள்ள பார்த்தா வழக்கறிஞராக இருக்கீங்க. நீங்க உங்களுக்கான ஒரு ரெஸ்டோ இல்ல ஓய்வு அந்த மாதிரி கூட எடுத்துக்காம ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா படிச்சு அப்படி வழக்கறிஞர் ஆயிருக்கீங்க. ஏன் இவ்வளோ அப்படி ஒரு வேகம் உங்களுக்கு? இல்லை, வழக்கறிஞர் ஆகணும்ன்றது வேகன்றதை காட்டிலும் அது ஒரு தேவையா இருந்தது. ஒரு நீண்ட ஒரு சட்ட போராட்டத்தில் தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்படின்னும் போது நிறைய அனுபவங்கள், காயங்கள், சொந்த வலிகள் இதெல்லாம் கடந்து தான் நாம் இந்த சட்டத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்றது. ஏன்னா இது ஒரு குறைபாடுடைய ஒரு நீதி அமைப்பு முறைன்றது எனக்கு புரிஞ்சிக்கிடுச்சு. உள்ளே போகும்போது நம்ம தெரியல, நாம் நீதி கிடைக்கும்னு நினச்சோம். அது நீதி கிடைக்கலன்னும் போது ஒவ்வொரு முறையும் தவறி போகும்போது நாம் ஒரு ஆழமான ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஃப்ளாட் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நான் இருக்கிறேன்னு தெரியும். ஓகே, தெரியும் போது இதுலேருந்து நான் மீண்டு வரணும்னா முழுமையாக சட்ட அறிவை நான் பெற்றால்தான் இதில் மீண்டு வர முடியுன்றது நான் உணர்ந்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு புதிய இளம் தலைமுறை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய தொடர்பு கிடைக்குது. என்னென்னா, தம்பி பிரபு மூலமாக தான், ஒரு கடிதத்தின் மூலமாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடிதத்தின் மூலமாக தான் எனக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அதை பெரிய நீண்ட ஒரு சட்ட பயணமாக உறவாக மாறுதுன்னு வச்சுங்களேன். படிக்கணுன்ற ஆர்வம் வருது நமக்கு. இல்லை, வழக்கறிஞராக படிக்கணும்னு. அது சிறையில் அந்த வாய்ப்பு இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான வாய்ப்பு இல்லை. நான் கேட்டு பார்த்து அது கொடுக்கல. அப்போ வெளியே வந்தேன். 12th ஏதோ எழுதுனீங்களா? சரி, 12th எழுதினேன், பிசிஏ முடித்தேன், எம்சிஏ பண்ணேன், ஒரு 6-7 சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஓகே. ஆனால் வழக்கறிஞர் இந்த மெடிக்கல் கோர்சஸ், அப்புறம் இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இதெல்லாம் லேபில் போய் நீங்கள் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இருக்காது. அது மாதிரி சட்ட படிப்பும் அனுமதி கிடையாது. அதனால வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஆண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவோம், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம், சுற்றி பார்ப்போம், ஊர் உலகத்தை பார்ப்போம் அப்படின்றத. அதை பிரபு தான் தம்பி தான் சொன்ன, அப்படி நீ வேலையா நீ நாளை கடத்திடாத அப்படின்னு. அப்படியே அந்த வேகத்தில் போய் நான் பெங்களூரில் கர்நாடகா லா காலேஜில் போய் ஒரு கல்லூரி, டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் ஆஃப் லான்னு, அந்த பேரும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் லா காலேஜ்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்ரீராம்புரால இருக்குது. அந்த காலேஜில் போய் சேர்ந்தேன். 2022 ஆகஸ்ட் செப்டம்பரில் போய் நான் சேர்றேன். செப்டம்பர் அக்டோபரில் போய் நான் சேர்றேன். ஓகே. சேர்ந்து 3 ஆண்டு படிப்பு அங்கே படித்தேன். ஓகே. 2025 ஜூனில் நான் முடிச்சிருக்கீங்க. இல்லை, அங்கே உங்கள்கிட்ட வந்து சக மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள் அவங்களோட ஒத்துழைப்புலாம் எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் அங்கே இருக்கிற கன்னடிகாஸ் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் அவங்களாம் என்ன ரொம்ப அன்பா, இன்னும் கூட ஒரு தனி கரிசனை இருந்தது மேலே. அது ஒரு இன்ஜஸ்டிஸ்ன்றது அவங்களுக்கு அது புரிஞ்சிருந்தது.
அதனால அப்படிதான் எங்கிட்ட அணுகி பழகினாங்க, எல்லாருமே அப்படிதான் பழகினாங்க. இன்னொன்னு உங்க கேஸே வந்து ஒரு ரெஃபரன்ஸா ஏஜி பேரறிவாளன் விசுந்தா மரண தண்டனை மரண தண்டனை குறைப்புக்கு அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க. அவங்களே இப்ப எனக்கு ப்ரொஃபசர் ஒருத்தர் அவர் வந்து கிரிமினல் லா எடுப்பாரு. அப்ப சொல்லும் போது ஐபிசி சிஆர்பிசி எடுக்கும்போது பேரறிவாளன் வெரி வெல் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். படித்தவர்கள் பெரும்பகுதி வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். அங்க பக்கத்துல பெங்களூர்ன்றதுனால அவங்களுக்கு வசதியா இருக்கு. இங்க நம்ம ஊர்ல லா காலேஜஸ் குறைவு. அதனால அங்க பக்கத்து மாநிலங்கள்ல போய் படிக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஓகே. அப்படி வந்து நிறைய தமிழ் மாணவர்கள் அந்த கல்லூரியில சேர்ந்தாங்க. நிறைய சந்தேகம்லாம் கேட்டாங்களா மாணவர்கள்? ஆமா. ஓகே ஓகே. ஆமா, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்குது அதுல. சொல்லு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து சிறைக்குள்ள இருந்தோம் இல்லையா, இருக்கும்போது இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள்லாம் விசிட்டர்ஸா வருவாங்க. ஓகே. சிறையில் இருக்கும்போது விசிட்டர்ஸா வருவாங்க. யாருன்னா, நீங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா. அதே மாதிரி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் விசிட்டர்ஸா வருவாங்க, உள்ள வருவாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படி உள்ள அனுமதிப்பாங்கன்னா, பெரும்பாலும் யாரும் சிறைவாசிகள்கிட்ட பேச விட மாட்டாங்க. நம்மள மாதிரி யாரோ குறிப்பிட்டவங்கள்ட்ட மட்டும் பேச விடுவாங்க. அது பாதுகாப்பு காரணமும் சொல்லிக்குவாங்க. இன்னொன்னு சிறைவாசிகள் யாரும் அவங்கள்ட்ட பேசிடாமையும் பாத்துக்குவாங்க. சிறை அவங்களுடைய குறைகள் ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கும். அதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் வந்து அடையாளம் தெரியணும் இல்லையா, இல்ல சிறைவாசிகளோட கலந்துடக்கூடாது, இல்ல சிறைவாசி கலந்து வெளியே போயிடக்கூடாது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இங்க ஒரு முத்திரை குத்தி அனுப்புவாங்க. ஓகே. வெளியில இருந்து, ஆமா, ஸ்டாம்ப் மாதிரி முத்திரை வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு குத்தி அனுப்புவாங்க. அப்படி என்னுடைய படிப்புல ஒரு அங்கமா நான் பரப்பனகர சிறை போனேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த சிறையை போய் பார்க்க போகும்போது கூட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தாங்க, அப்புறம் அங்க சிறை அதிகாரிகள் கூட இருந்தாங்க. மொத்த மாணவர்களும் அவங்கள்ட்ட சிறையை பத்தி விளக்கம் கேட்கல. என்கிட்ட நான் கேட்டேன். ஓகே. அந்த கிச்சனு அங்க குடுக்கறது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் தான். எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்தது. கண்டிப்பா. எல்லாம் கூட படிக்கிற நண்பர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டம், ஒரு புதிய ஒரு சமூகத்தினுடைய பழக்கம். நான் ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க தானே அதுக்கு முன்ன எனக்கு பழக்கமா இருந்திருப்பாங்க இல்லையா, குடும்பம், அப்புறம் நண்பர்கள், இந்த மாதிரி நமக்கு விடுதலைக்காக வழக்கு சார்ந்தவர், விடுதலைக்காக உதவுனவங்க அப்படி இருக்கும் இல்லையா. அதை தாண்டி ஒரு புதிய ஒரு சர்க்கிள் அங்க எனக்கு உருவாச்சு. ஓகே. இப்ப தமிழ் ஊடகங்கள்ல கூட அப்படியான வார்த்தைகள் அப்படிங்கறத பார்க்க முடியல. ஆங்கில ஊடகத்துல பார்க்கும்போது டெத் ரோ டு லாயர் அப்படிங்கறது அந்த போடுறாங்க, மரண தண்டனை கைதி வழக்கறிஞர் அப்படின்னு போடுறாங்க. உங்களுக்கு இந்த உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அந்த உணர்வு எனக்கு தெரியல, நான் இன்னும் அது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அது ஒரு நிலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஒரு வகையான ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மன நிறைவு இருக்கு இல்லைங்களா. ஏதோ ஒரு, அதாவது எந்த இடத்துல நம்மளை வந்து எந்த சட்டத்தின் பெயரால் அல்லது எந்த சட்டத்தின் அறியாமை நம்மளை வந்து இத்தனை ஆண்டுகள் சிறையில் வச்சிருந்ததோ, அந்த சட்டத்தை நம்ம அறிஞ்சு அந்த கோட்டு போட்டு நாம் வந்து வாதாடக்கூடிய நிலை, இன்னொருத்தருக்கு வாதாடக்கூடிய நிலை இருக்குதுன்றது இருக்கு இல்லையா. ஆமா. இப்போ நீங்க சொல்ற மாதிரி டெத் பெனால்ட்டின்றதை தாண்டி சிறைவாசியா இருந்து ஒரு வழக்கறிஞராக வர்றது நிறைய பேர் ஆயிருக்காங்க. அது முன்னுதாரணங்கள்லாம் இருக்கு இல்லாமல்லாம் இல்லை. நிறைய சிறைவாசிகள், இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு வந்து இதுல வந்து முதல்ல தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, இல்ல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அதுல வந்து எங்களுக்கு வேலூர் சிறையில அந்த கிளை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணவரே வந்து முன்னாள் சிறைவாசி. அவர் வந்து வழக்கறிஞருக்கு முடிச்சு இருந்தாரு. அந்த மாதிரி தீர்ப்பு பெற்று தண்டனை காலம் முடிந்து வெளியே போய் வழக்கறிஞராக முடிச்சு திரும்ப வழக்கறிஞரானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய வழக்கு வந்து என்ன சொல்லனா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீண்ட ஒரு 31 ஆண்டு கால போராட்டம், 31 ஆண்டு கால சிறைவாசம், அதை தாண்டி வந்து ஒரு தூக்கு தண்டனை, ஒரு 16-18 ஆண்டுகள் மரண தண்டனையில இருந்துட்டு அந்த நிழல்ல இருந்துட்டு வந்ததுனால அப்படி பேசுறாங்க நான் நினைக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த உணர்வை எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஆமா, ஏன்னா அது ஒரு, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இரவு நான் வந்து தூங்கல. என்னைக்குன்னா நான் வழக்கறிஞர் ஆயிட்டேன் இல்லையா, அன்னைக்கு இரவு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பொட்டு தூங்கல. கார்டெல்லாம் அடிச்சிட்டீங்களா? கார்டு இன்னும் அடிக்கல. சரி, இல்ல கார்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த இரவு
தூங்கவே இல்லை. நான் தூங்கலைன்னா அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். பைக் எடுத்து சுற்றிட்டே இருந்தேன். அது அது ஒரு வகையாக அப்படி இருந்தது. அது இன்னும் எந்த இடத்த நம்ம கடந்து வந்திருக்கிறோன்றது தெரியுது இல்லை? ஆமாம். அது நம்மளால உள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றதுலாம் இதுக்கு ரொம்ப பொறுமையும் அமைதியும் தேவைப்பட்டது. அது நம்முடைய நீண்ட சிறைவாசம் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தது நான் நம்புறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட அனுபவங்கள் அப்படிங்கிறத தாண்டி அம்மா எப்படி வந்து அதை ரிசீவ் பண்ணாங்க? இன்னும் சின்ன வயசுல வந்து உங்களை என்னவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க? இல்ல அம்மா 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 மட்டுமே இல்லை, அம்மா அப்பா எங்க அக்கா சகோதரி எங்க சகோதரிகள் 2 பேருமே எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சி. அது வந்து ஒரு அதாவது அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு வரணும்னு விருப்பம். அன்னைக்கு வரக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா கடைசியில தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு நான் வாங்க போறேன் இல்ல கிடைக்க போகுது அப்படின்றது பட்டம் இது மாதிரி என்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அவங்களுக்கு உடனே வரக்கூடிய தொலைவுல இருந்து வரணும், வரக்கூடிய சூழல் இல்லை. அதனால அன்னைக்குதான் தெரிஞ்சதுன்றதுனால என்னால அவங்கள வர வைக்க முடியல. ஆனா அது என்னன்னா அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு மனநிறைவு இருக்குது. சரி பையன் வந்து ஏதோ ஒரு 3 ஆண்டுகள் வந்து சிரமப்பட்டாலும் ஏதோ ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்றது அம்மா அப்பாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓகே. அதே மாதிரி என்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கும் பெரிய மனநிறைவு. ஆமா. ஏன்னா நீங்க விடுதலையானப்பவே சொல்லியிருந்தீங்க அந்த 31 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கறத அனுபவிச்சது என்னோட அம்மா தான், நான் கூட அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அவங்க வார்த்தைகளால என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? இல்ல அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப ஐயோ நான் வந்து கூட இல்லையே, அந்த அந்த சந்தர்ப்பத்துல அந்த மகிழ்ச்சியை அப்படிதான் அவங்களுக்கு ஒரு இது இருந்தது. ஆமா. அப்புறம் இப்ப நேத்து தான் திரும்ப அவங்கள பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. வக்கீல் ஆயிட்டடா அப்படின்னாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க வக்கீல் சார் வந்திருக்காரு அப்படின்னாங்க. பெரிய அவங்களுக்கு மகிழ்ச்சி. இப்ப உங்க குடும்பம் பொதுவா வந்து அந்த களத்துல இருக்கிற ஒரு இயக்கம் சார்ந்த அரசியல்ல இருக்கிற ஒரு குடும்பம் தான். இப்ப வழக்கறிஞரா இருந்துமே அப்படி இருக்க முடியும். நிறைய வழக்கறிஞர்கள் நம்ம பாக்குறோம், பல்வேறு அமைப்புகள்ல இருக்காங்க, கள செயற்பாட்டாளர்களா இருக்காங்க. ஆனா உங்களோட பேச்சுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க முழுமையா அந்த வழக்கறிஞர் தொழில் சார்ந்துதான் நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த முடிவுல தான் இருக்கீங்களா இல்ல எப்படி இருக்கீங்க? இல்ல எனக்கு நீண்ட காலமா அந்த ஒரு குறை இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல பொதுவா இந்த வழக்கறிஞர் தொழிலையும் அரசியலையும் ரொம்ப இணைச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணும். ஓகே ஓகே. ஆமா. ஏன்னா அந்த வழக்கறிஞருக்கான இது இருக்கு இல்லையா, ஆமா, ஆழமான வாசிப்பு, அதை பற்றிய தேடல், அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. இல்ல இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா நீங்க வழக்கா எடுத்து நடத்தி நீங்க ஆழமா வாசிக்கலன்னா வந்து உங்களால வெல்ல முடியாது. ஓகே. அது வந்து நம்ம ஊர்ல நிறைய அந்த பேலன்ஸ் போயிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால எனக்கு அதுல பெரிய நாட்டம் இல்லை. வழக்கு ஆமா நான் தேர்ந்தெடுக்கிறதே அப்படிதான் தேர்ந்தெடுத்தேன். வழக்கறிஞர்னா எனக்கு வந்து ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசியல் இல்லாம ஒரு வழக்காக மட்டுமே பார்த்து நடத்துறவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையிலும் இந்த அனுபவத்தில் சொல்றேன். நம்ம அது தவறாக கூட இருக்கலாம். ஒரு மும்பை பேஸ்ட் லாயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஆழமா வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க நான் பார்க்குறேன். ஆமா அவங்க வந்து வழக்கை வந்து நுணுக்கமா வாசிக்கிறாங்க. சீனியர் லாயர்ஸா இருந்தா கூட பெரிய லாயர்ஸ் இப்போ நம்ம கோபால் சங்கர் நாராயணன் இருந்தாலும் சரி, இல்ல ராகேஷ் திவேதி மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம சொல்ற பேர்களே பெரும்பாலும் ராம்ஜெத் மாலினி அப்படிதான் நம்ம பாக்குறோம். ராம்ஜெத் மாலினி ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வயசுலயும் கூட உட்கார்ந்து கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வரிகளையும் படிச்சு அவங்க அதை நுணுக்கமா பண்றவங்களா இருக்காங்க. ஓகே. அதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு ராம்ஜெத் மாலினி ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கலாம், ஒரு பொலிட்டிஷியன் லைட்டா இருக்கு. ஆனா மற்றவங்க யாரும் அந்த மாதிரி நான் பார்த்த வரையிலும் நம்ம தொடர்புகள்ல யாரும் அப்படி இல்லை. நம்ம இந்த வழக்குல கடைசி ஒரு 15 ஆண்டுகள் இதுல உழைச்சவங்கல யாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அதனால நான் எனக்கு வந்து அதுல ஒரு தெளிவான எனக்கு ஒரு முன் முடிவு இருக்குது. ஓகே. ஆமா இதையும் அதையும் நம்ம குழப்பிடக்கூடாது அப்படின்னு. ஓகே. இப்படி ஒரு விஷயத்துக்கு, இப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் வந்து காரணமா இருக்கும். ஒண்ணு நபர்கள் காரணமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க படிச்ச விஷயங்கள். நீங்க சொல்லிருக்கீங்க நான் வந்து ஒரு இலக்கிய புத்தகம் படிச்ச மாதிரி நான் வந்து சிறையில உட்காந்து பல்வேறு தீர்ப்புகளை நான் வாசிச்சிருக்கேன், ஒரு முறைக்கு 10 முறையெல்லாம் வாசிச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நபர்கள் காரணமா இருந்தாங்களா, இல்ல இந்த மாதிரி வழக்குகள் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம இப்ப காப்பாத்துறதுக்கான முயற்சிகள் எப்படி எல்லாம் நடந்திருக்கு, அந்த மாதிரி சம்பவங்கள் உங்களை எப்படி மாத்திருக்கா? இல்ல தீர்ப்புகளை நிறைய வாசிக்கும் போது தெரிஞ்சது இதுல நபர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஓகே.
ஏன்னா நீங்க நிறைய தீர்ப்புகள் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நீதியரசர்கள் மட்டும்தான் இப்படியான தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே. அப்ப இப்ப இன்னைக்கு ப்ரூவ்டு ஃபேக்ட் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜ் சென்ட்ரிக் அப்படின்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ்டு ஃபேக்ட் இன்னைக்கு. ஏன்னா ஒரு நீதியரசர்களுடைய மனநிலைக்கு மனப்போக்குக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்ப்புகள் அமையும்ன்றது அது நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையே அதுதான் யதார்த்தமாகவும் இருக்கு எல்லாருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு சில நீதிபதிகள் அப்படியே முடிவெடுத்திருக்கிறாங்க என்னன்னா நான் மரண தண்டனையை வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ எப்படி பார்த்தாலும் மரண தண்டனை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்களை அவங்க சொல்ல முடியுமோ அதை சொல்றாங்க, சொல்லி மரண தண்டனை தவிர்க்கிறாங்க. அப்படி அல்ல இவரெல்லாம் இருந்த ஜஸ்டிஸ் H. சுரேஷ் இருந்தார். அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து அங்க போன மரண தண்டனையை நான் உறுதிப்படுத்த வேண்டியிருக்குன்னு அவர் மறுத்தவர். அவர் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரா இருந்தவர், இருந்து ஐயா இறந்துட்டார். அவரெல்லாம் எங்களுடைய மரண தண்டனைக்கு எதிராக அவங்க நிறைய அவர் பேசியிருக்காரு, செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு இப்ப நம்ம ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் தீர்ப்புகள் என்னுடைய விடுதலைக்கே அது காரணமா இருந்தது. மருராம் கேஸ் வந்து என்னுடைய விடுதலைக்கே காரணமா இருந்தது. அவருடைய தீர்ப்புகள் எல்லாமே எனக்கு அது சின்னப்ப ரெட்டி அவருடைய தீர்ப்பு தான் நமக்கு பாத்தீங்கன்னா மரண தண்டனையில வந்து அந்த நீண்ட காலமாக தனிமை சிறையில வச்சிருந்தாவே அது தவறு, அதுவே தண்டனை குறைக்கிறதுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் சொல்லி தமிழ்நாடு ஒரு வழக்கு தான், அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்தார். இப்படி தீர்ப்புகள் வந்து கண்டிப்பா எனக்கு உதவியா இருந்திருக்கு இந்த வாசிக்கும் போது, எல்லா தீர்ப்புகளையும் வாசிக்கும் போது. ஆனா அந்த தீர்ப்புகள் எல்லாமே ஒரு இன்சிடென்ட்டா என்ன சொல்லணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நீதியரசர்கள் கொடுத்ததாகவே இருந்திருக்கு. அப்போ இயல்பாகவே அவங்க எல்லாம் என்னோட இன்ஸ்பிரேஷனா ஆயிட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் உங்களை ஆமா அவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா அப்படி ஆயிட்டாங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அதாவது சட்டத்தை எல்லாரும் படிக்கிறது அப்படிங்கறத தாண்டி அதை வந்து சரியான கோணத்துல வந்து அணுகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? பொதுவா ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, இப்போ ஏதாவது ஒரு சம்பவம். இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா அவரு ஜஸ்டிஸ் சதாசிவம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் 2014 18 பிப்ரவரி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. 19ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அதை பற்றி பல வகையான டிபேட்ஸ் ஊடகங்கள்ல மற்ற இதில் எல்லாருமே அது பண்ணா அதில் வழக்கறிஞர்கள்னு சொல்லியும் உக்காந்துக்கிட்டு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு இங்கே ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்ட்ட நாங்கள் அணுகும்போது ஆர்டிகல் 161 ஒரு நம்ம வந்து இந்த விடுதலைக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு கையெழுத்திடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கே வந்து ஒரு தயக்கம் இருந்திருக்கு. இது 161 வருமா? நான் சொல்றது உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்கள் இதுலேயே உட்காந்து படிச்சு இதுதான் முழுமையாக வாழ்க்கையாக வாழ்ந்ததுனால இதில் எந்த அளவுக்கு நமக்கு செய்ய முடியும் அல்லது எந்த அளவுக்கு நமக்கு சட்டம் நமக்கு துணையாக இருக்கும் இல்லை எதிராக இருக்கும்னு. ஏன்னா நம்ம தீர்ப்புகளை வந்து நாம் முழுமையாக வாசிச்சிருக்கிறோம். அதை சொன்ன மாதிரி எல்லா வகையிலும் அதை எதிராகவும் அல்லது சாதகமாகவும் நம்ம இன்டர்பிரட் பண்ணி எங்களுக்குள்ள விவாதங்களை பண்ணியிருக்கிறோம். பண்ணும்போது நமக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா. ஆனா கடந்த அந்த 8 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2022 வரையிலும் இந்த டிபேட் இருக்குல்ல. இது அப்போ சட்ட அறிஞர்கள்னு சொல்லிக்கிறவங்க மத்தியில் இந்த டிபேட் ஏன் வருதுன்னா அது எந்த கோணத்துல அவங்க பார்த்தாங்கன்றதுல தான் வருது. அப்ப நீங்க வாசிக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு பள்ளி ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு. பாடம் அவர் ஒரு மாதிரி தான் எடுக்கிறாரு. ஆனா 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் 100க்கு 100 வாங்குறது இல்லை. யாரும் 2 மாணவர்கள் வாங்குறாங்க, மற்றவங்க குறைவா தான் வாங்குறாங்க அல்லது இல்லாம போறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்படி உள்வாங்கிக்கிறோன்றதுதான் நாம எப்படி உள்வாங்கிக்கிறோம், அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறோன்றதுலதான் இருக்கு. அப்ப நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இங்க பெரும்பாலும் ஒரு மயக்கம் இருந்தது. இந்த வழக்கினுடைய பின்னணி கொடுத்த மயக்கம். அது புரியுது. சட்டம் கொடுத்த மயக்கம் இல்ல, வழக்கினுடைய பின்னணி கொடுத்த மயக்கம். அப்ப அதை வந்து இவங்க அது சரியா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததா நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப நாம வந்து அதுக்கு சரியான மனிதர்கள் யாருன்னும் போது நான் அந்த நேரத்துல தான் சொல்றேன். நான் இப்ப தமிழக அரசு சார்பில் ராகேஷ் திவிவேதின்றவரை அமர்த்தி பண்ணாங்க. அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஐயா. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாநில உரிமைகள் குறித்தும் இந்த அதிகாரங்கள் மாநில அதிகாரங்கள் குறித்தும் அரசியல் சட்ட அமைப்பு குறித்தும்
அக்கு வேற அணி வேற பண்ணக்கூடியவர். ஓகே ஓகே. ரொம்ப தெளிவான ஒரு வழக்கறிஞர். அவரது அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது அவங்க அமர்த்தினாங்க. பிறகு இப்போ ஒரு திமுக அரசுலையும் அவங்கள ஆமா ஸ்டாலின் ஐயா அரசுலையும் வந்து அவங்க அவரை தான் அமர்த்தி இருந்தாங்க. ஓகே. அப்ப இது இருக்கு இல்லைங்களா, இந்த புரிதல் இருக்குல்ல, இப்ப இதுதான் வந்து மாற்றத்தை கொடுக்குது. அப்ப நாம வந்து சொல்றோம், இப்ப நம்ம எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் அது நிலைப்பாடு எடுக்கிறார். அது வந்து எனக்கு சாதகமான நிலைப்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு மாநில அரசு இருக்கு இல்லையா, அப்ப அந்த இன்டர்பிரட் பண்றது இருக்குல்ல, அது யார் பண்றாங்கன்னு இருக்குல்ல, அதுலதான் அந்த விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம படிக்கிறது முக்கியம் இல்ல, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றதுதான் முக்கியன்றது என் சொந்த அனுபவத்துல அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து சில முன்முடிவுகளோட அணுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லியிருந்தீங்க. நீங்க எப்படிப்பட்ட வழக்கறிஞரா இருக்க விரும்புறீங்க? இல்ல, நான் மனித உரிமை சார்ந்து இயங்கணும்னு விரும்புறேன். நான் எல்லா ஒரு தினம் கிரிமினல் வழக்குகளை எடுத்து நடத்தக்கூடிய அளவுல இருக்க முடியாது என்னால. சிறைவாசிகள் சிறைப்பட்டவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்ப ஒரு காலகட்டம் இருந்தது, இங்க மனித உரிமை சார்ந்து இயங்குற எல்லா அமைப்புகளுமே வந்து சிறைப்பட்டவருக்காக நின்னாங்க, செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது 80s 90s அதெல்லாம் இருந்தது. இப்ப மெல்ல மெல்ல அதெல்லாம் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அப்போ வந்து பிரிசனர்ஸ் ரைட்ஸ் அப்படின்றதும் இந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ்ன்றது அதை நிறைய பேர் தவிக்கிறாங்க. அப்ப நான்லாம் தவிச்சவங்கள ஒருத்தன். ஆமா, அந்த மாதிரி தவிச்சவங்கள நானும் ஒரு ஆளு. அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு நாம உதவி செய்யணும், நீண்ட காலமாக சிறைப்பட்டிருக்கிறவங்களுக்கு. அப்புறம் மரண தண்டனைக்கு எதிராக ஒரு நாம ஒரு அதாவது மரண தண்டனைய இருந்தன்றதுனால இல்லை, மரண தண்டனை பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருக்குன்றதுனால நான் நிறைய மரண தண்டனை சிறைவாசிகளையும் உள்ள பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய சரிப்பிழைகளும் தெரியும், அவங்க செய்த குற்ற செயல்களும் தெரியும், அல்லது குற்றம் இல்லாம தண்டிக்கப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி அதாவது குற்றம் செஞ்சுட்டு முழுமையா விடுதலை ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து விடுதலைக்கு கண்டிப்பா கிடைக்க கூடாது, ஆனா விடுதலை கிடைச்சிருக்கு. அப்படியும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த அதனுடைய இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த மரண தண்டனைக்கு என்னமோ அந்த மரண தண்டனைக்கு எதிரான ஒரு போராட்டத்துல நம்முடைய பங்கு இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. அது மனித உரிமை சார்ந்து நம்ம சிறைவாசிகளுக்கு இயங்கணும் அப்படின்றதுதான். இங்க வந்து அந்த சிறைவாசிகளுக்கான அந்த ஆக்டிவிசம், அதாவது அந்த செயல்பாடுகள் நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம், அது வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? அவங்க உரிமைகளுக்காக ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு, இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னு கூட கடந்த 10-20 ஆண்டுகளாக அது இல்லை. சிறைவாசிகள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அது ஒரு பெருமனே. ஏன்னா வெளியில எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுறாங்க, ஜாமீன்ல எடுக்கிறதோ வெளியில, ஆனா உள்ள உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை தானே? கண்டிப்பா விழிப்புணர்வு இல்லை, கண்டிப்பா விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்குது இங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குது, அது முழுமையான மாற்றங்கள் இல்லை. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிறைகள்ல வந்து சிறைகளை பற்றியே இங்க ஒரு என்ன சொல்றா ஒரு பார்வையே இல்ல, சமூகத்துல ஒரு பார்வையே கிடையாது. சிறை நம்முடைய ஒரு அங்கம் தான். ஒரு குறைந்தபட்சம் ஒரு இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நாம கொடுக்குற பணத்துல தான் அது இயங்குது. ஆமா இல்லையா, குறைந்தபட்சம் நம்ம கொடுக்குற வரி பணங்கள்ல தான் அது இயங்குது. அந்த அக்கறையாவது நம்ம வரி பணம் என்ன எப்படி செலவிடப்படுதுன்னு வரணும் இல்ல, தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப சிறை எதுக்கு இருக்கு, அதாவது குற்றவாளிகளை உருவாக்கிட கூடாது, குற்றமற்ற ஒரு சமூகத்தை இங்க உருவாக்குறதுதான் நம்ம அதனுடைய அடிப்படை நோக்கம். இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணகிரில அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவார், வெளியே கொண்டு வரதான். அப்ப அது உண்மையாகவே ஒழுங்கா சீர்திருத்துறாங்களா, உண்மையாகவே அந்த சிஸ்டம் இயங்குதா அப்படின்றது இல்லை. முழுமையா என்ன பண்ணிடுறோம்னா அது தீண்டத்தகாத இடமாக நம்ம ஒதுக்கிடுறோம். ஆமா, குற்றம் அல்லது குற்றவாளிகள் அப்படின்றது வந்து அவங்க அதுக்குன்னே தனியா யாரும் பிறந்து வர்றதில்லை. இந்த சமூகத்தில் விளைச்சல் தான் அங்க போறாங்க இல்லைங்களா. ஒண்ணு அதுக்கான சூழல் இங்க இருக்குது, அதனால ஏற்படுது. அது வந்து அங்க போறாங்க, அங்க போயிட்டு அவன் ரீஃபைண்ட் ஆகி அது வெளியே வரானா, அவன் கரெக்டா அவன் வந்து ரிஃபார்ம் ஆயிருக்கானா அப்படின்றது இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம யாரும் மானிட்டர் பண்றது இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஊர்ல வந்து அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாத ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அரசியலாளர்கள் அரசியல்வாதிகள் யாருமே அதை பற்றி பெருசா யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல இருந்தது, அது போராட்டங்கள்ல இருக்கிறவங்க அப்பெல்லாம் அரசியல் போராட்டங்கள் இருக்கும், அவங்க சிறை போடுவாங்க. ஆமா, இப்ப யாரும் சிறைக்கெல்லாம் யாரும் போறதில்லை எனக்கு தெரிஞ்சு. 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்ல யாரும் பெருசா போறதில்லை.
அதனால ஒரு ரொம்ப பெரிய அதுல ஒரு ஒரு இடைவெளி இருக்கு. சிறைவாசிகளுக்காக இங்க ஒரு மனித உரிமை சார்ந்து இயங்குறதுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்குதான் நான் பாக்குறேன். ஓகே. விடுதலையான நேரத்துல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒரு சட்டம் வந்து முறையா படிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி உங்களுக்கு இந்த துறையில வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பா அட்வொகேட் கேட்டீங்கன்னா கோபால் சங்கர் நாராயணன். ஓகே. ஏன்னா அவர் முழுமையா வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 8 ஆண்டுகள் இருக்கும் கடைசியா. அவர் நான் என் விடுதலைக்கு அப்புறம் போய் சந்திச்சேன். ஓகே. ஒரு ஆண்டு கழிச்சு அவர் கட்டி அணைச்சு சொன்னார் எனக்கு, அதாவது அவருக்கு நிறைய பே பண்றாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுல எல்லாம் காட்டாத ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல. ஓகே. அது என்னுடைய வழக்குல அவர் காட்டினார். நீங்க சட்டத்தினுடைய என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது இவன் வந்து ஒரு நிரபராதி, ஆனா ஏதோ ஒரு வகையில் இந்த சட்டத்தினுடைய வலைப்பின்னலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். இவளை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துடலாம். என்னதான் நடக்குது, ஏதாவது இவனுக்கு நடந்துடாத ஏதாவது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு ஓகே. அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா, ஒரு விஷயம்? இருக்குன்னா 2017 கடைசியில எங்களுக்கு வந்து எங்க வழக்குல ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினவர் தியாகராஜன் ஐயா. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு உச்சநீதிமன்றத்துல. செப்டம்பர் மாதம் அதை வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. ஏன்னா அந்த வழக்குல வந்து பேரறிவாளனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை முழுமையா நான் பதிவு செய்யலை, நான் அப்படி தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பாளின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ணது தான் இல்லை, இன்னும் சொல்ல போனா அதுதான் இந்த நீதியரசர்களுடைய மனசாட்சி உழுக்குன ஒரு விஷயமாவும் இருந்தது. அப்ப நீதியரசர்களா இருந்தவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ரஞ்சன் கோகாய், ஜஸ்டிஸ் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய், அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் நாகேஸ்வர ராவ். எனக்கு கடைசியா விடுதலை தீர்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா, அவர் தான் 2வது நீதிபதியா அதுல இருந்தார். அவங்க தான் அதுல அந்த வழக்கை அனுமதிச்சு அவங்க இது பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அதை பயன்படுத்தி அந்த அஃபிடவிட் இருக்கு இல்லையா, அந்த அஃபிடவிட்டை பயன்படுத்தி எனக்கு வந்து 99 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ரத்து பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார். ஓகே. அது ஏன் முயற்சி எடுத்தார்னா, ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் சொன்ன வார்த்தை அது. ஏன் நீங்க அதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது? ஓகே. ஏன் அதை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர். அப்ப சொல்லும் போது எங்களுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் சொல்றாரு, மை லார்ட்ஸ், நாங்க வந்து வி ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றார். அந்த இதை நாங்க வந்து வாய்ப்பை நாங்க வந்து ஏற்கனவே நாங்க முடிச்சுக்கிட்டோம். 99 எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் அப்பயே நாங்க முடிச்சுக்கிட்டோம். அந்த ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லுவாங்க, சீராய்வு மனு, அதை நாங்க முடிச்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. அப்போ நீதியரசர் சொல்றாரு, ஏன் அப்படி ஒரு முறை, எங்களால் நினைச்சா எத்தனை முறையும் பண்ண முடியும் அப்படின்றார். ஓகே. அது பெரும் நம்பிக்கை கொடுத்த ஒரு நிகழ்வு. ஓகே. என்னன்னா 99 தீர்ப்பு வந்து மீண்டும் மீளாய்வு செய்ய போறாங்க. ஓகே. எதன் அடிப்படையிலனா அந்த தியாகராஜன் அவர் கொடுத்த அஃபிடவிட் அடிப்படையில பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய இதா இருந்தது. அந்த மனு, அந்த தீர்ப்பை திரும்ப பெறணும், என் மேல குற்றஞ்சாட்டி வந்த தீர்ப்பை திரும்ப பெறணும்னு போட்ட வழக்குல நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் நடந்தது. நடக்கும்போது அவ்வளோ நம்பிக்கையா இருந்தது. அது நீதிமன்றம்னா அது ஒரு நீதிபதி கிடையாது இல்லையா, ஒரு 3 நீதிபதிகள் இருக்கும்போது அந்த முடிவு வந்து மார்ச் மாதம், நான் நினைக்கிறேன் 18ஆம் தேதி நினைக்கிறேன், 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2018 அது வந்து எனக்கு எதிராக முடியுது. அது எதிரானா அது எனக்கு பலன் கொடுக்கல, அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அவ்வளவு தூரம் விசாரணை பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அது அதாவது அது வரையும் நம்ம இந்திய நீதித்துறை வரலாற்றுல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெற்றதில்லை, ரீகால் பண்ணதில்லை. ஆமா, அப்படி ஒரு மெத்தடை வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, ரீகால் த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு. யாரு, கோபால் சங்கர். ஆமா, அந்த இன்னோவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவர் எடுத்த முடிவுகள் தான். ஆனா என்னன்னா, இதே இந்திய நீதித்துறை வரலாற்றுல 2018 நான் இழந்தேன் இல்லைங்களா,
2019 மார்ச்ல ஒரு தீர்ப்பு வருது. அது பெருசா ஊடகங்கள்ல எங்கேயும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அங்குஷ்மான் ஷிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு, மகாராஷ்டிரா வழக்கு. ஓகே. அந்த வழக்குல கீழ் நீதிமன்றத்துல அதாவது ஒரு 7 பேரை போய் வெட்டி சாய்க்கிறாங்க. வெட்டி சாய்க்கிறாங்கன்னா ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல போய் ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், ஒரே ஒரு சிம்னி விளக்கு, ஒரே விளக்கு இருக்கு, அதுல வெட்டுறாங்க. அதுல 2 பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க மேல வன்புணர்வு செய்யறாங்க. இதுல 5 பேர் இறந்து போயிடுறாங்க. 2 பேர் ஒரு பெண் உட்பட இன்னொரு ஆண் 2 பேர் காயப்படுறாங்க. கண்கண்ட சாட்சி இருக்கு, கண்கண்ட சாட்சி. அவங்க அதாவது இதுல மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர், ரேப், டெக்காய்டி, அங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல 6 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. 6 பேருக்கு தூக்கு தண்டனை. அந்த தூக்கு தண்டனை என்ன ஆகுதுன்னா உயர்நீதிமன்றத்துக்கு ரெஃபரல் போகுது. எப்பவுமே அப்படித்தானே, தூக்கு தண்டனை அவங்க போட்டுற முடியாது. இன்னைக்கு கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துல ரெஃபர் ட்ரையல்னு சொல்லுவாங்க, ரெஃபரல் போகுது. அதுல போகும்போது அதுல A1, A2, A4 3 பேர் மீதும் எல்லா குற்றச்சாட்டும் நிரூபிச்சு 3 பேருடைய தூக்கு உறுதிப்படுத்திடுறாங்க. A3, A5, A6 அந்த 3 பேர் மேல அதுல கற்பழிப்பு குற்றத்தில் மட்டும் இவங்க அதுல மட்டும் இவங்க கிடையாது, 376ல மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கிறாங்க. ஆனா அவங்க குற்றச்செயல் இருந்தன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. அந்த சம்பவத்துல மட்டும், கற்பழிப்பு குற்றத்துல மட்டும் ஈடுபடலன்னு சொல்லி அவங்க குறைக்கிறாங்க. இந்த குறைப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த தூக்கு தண்டனை பெற்றாங்க இல்லைங்களா, தூக்கு தண்டனை பெற்றவங்க அவங்க தூக்கு தண்டனை குறைக்க சொல்லி அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஓகே. இந்த வழக்கு போகுது இல்லைங்களா, போகும்போது 2 பேர் கொண்ட அமர்வு என்ன பண்றாங்க, நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. இஷ்யூ பண்ணி இந்த சிறைவாசிகள் 6 பேருமே சிறையில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பைத்தியமாயிட்டார், அதுக்கிடையில மனநிலை பாதிக்கப்பட்டுறார். அவங்க என்னன்னா அந்த 6 பேருக்கும் அனுப்பின அந்த 3 பேருக்கு அனுப்புறாங்க இல்லையா, மகாராஷ்டிரா அரசாங்கம் தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி கேக்குது இல்லையா, அந்த 3 பேருக்கு அனுப்புனதுல அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை அமர்த்த முடியல. இன்னும் தூக்கு தண்டனைக்காக வாதாடுறாரு இல்லையா, அவரு இவங்களுக்கும் சேர்த்து வாதாடுறாரு. இவங்களுக்காகவும் நான் வாதாடுறாரு. இந்த வழக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் ரீகால்ல தோத்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு குரியன் ஜோசப்னு, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்குல ஐயோ அவங்க 3 பேருக்கும் வக்கீலே இல்லையே, இவர் தான் அப்பீர் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிடுறாரு. ஓகே. ஏற்கனவே தூக்கு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திருச்சு. மன்னிக்கணும், நான் அதை சொல்லல இல்லையா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பாது இல்லையா, அந்த 2 பேர் கொண்ட அமர்வு அந்த 3 பேருக்கும் தூக்கு உறுதிப்படுத்தி 6 பேருக்கும் உறுதிப்படுத்திடுறாங்க. ஓகே ஓகே. 6 பேருக்குமே தூக்கு உறுதியாயிருது. அப்ப கீழே தூக்கு, ஹைகோர்ட் தூக்கு, உச்ச நீதிமன்றத்திலயும் 6 பேருக்கு தூக்கு ஆயிருது. ரிவ்யூ பெட்டிஷன் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஓகே. அந்த நிலையில தான் இவர்கிட்ட போகும்போது அதை ரீகால் பண்ண சொல்றாரு. ஓகே. ரீகால் பண்ண வழக்குல தான் எங்களுடைய வழக்கிலையும் வாதாடினவர் ஒரு மும்பை வழக்கறிஞர். அவர் பாத்தீங்கன்னா மரண தண்டனைக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டவர், யுக்மோகித் சௌத்ரின்னு சொல்லிட்டு. ஓகே. எங்களுடைய உச்ச நீதிமன்றம் வரை எங்க தண்டனை குறையிற வரையும் வாதாடினார். இன்னைக்கும் அவரு எல்லா மரண தண்டனை வழக்குகள்லயும் வாதாடுறாருன்னு வச்சுங்களேன். அவர் அதுல வாதம் பண்றார். அந்த வழக்குல வாதம் பண்ணி 6 பேரையும் உச்ச நீதிமன்றம் நிரபராதிகள் விடுதலை பண்ணுது. ரீகால் பண்ணி அந்த கேஸ் எப்போ கீழே தூக்கு, குற்றவாளிகள் தூக்கு, ஹைகோர்ட் குற்றவாளிகள் தூக்கு, உச்ச நீதிமன்றம் குற்றவாளிகள்னு தூக்கு, சீராய்வு மனுவும் தள்ளுபடி. அப்ப இவ்வளோ ஸ்டெப்ஸை கடந்து, இவ்வளோ செக் பாயிண்ட்ஸை கடந்தும் அப்ப நிரபராதின்னு சொல்ல முடியுது இல்லை அந்த சிஸ்டத்துல. ஆமா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குல்ல. ஆமா. சரிங்களா. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் ஒவ்வொருத்தருக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேல பொய் வழக்கு போட்டவங்க மேல டிபார்ட்மெண்டல் இது எடுக்கணும்னு சொல்லி இனிஷியேட் பண்ணணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை நான் தோத்தேன், ஆனா அடுத்த ஒரு ஆண்டுல அவங்க ஜெயிக்கிறாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு ஏக்கமா இருந்தது. சரி, அந்த வாய்ப்பு நமக்கு இல்லையா. ஒரே காரணம் என்னன்னா, இந்த வழக்கினுடைய பின்னணி வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா அதை விட என்னுடைய பெட்டர் கேஸ் நான் நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா ஒப்புதல் வாக்குமூலம் தான் இதனுடைய பேஸ். ஆமா.
அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சுதான் தடா சட்டத்துல எங்களுக்கு வழக்கு போடுறாங்க. தடா போயிருது, தடா சட்டம் இல்ல, உங்க மேல தடா சட்டம் போட்ட தவறுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு நான் வந்து உங்களை குற்றவாளின்னு சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரி அவரே சொல்லிடுறாரு நான் தவறு செஞ்சுட்டேன் இந்த மாதிரி இவருடைய பேரறிவாளனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில்னு. அதுல வந்திருக்க வேண்டிய இந்த தீர்ப்பு ஆனா பாவம் இன்னொரு நிரபராதிகளுக்கு அது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆமா. அடுத்த வந்து இப்ப மரண தண்டனை உள்ளிட்ட விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும். பொதுவாவே இப்ப இங்க இருக்கிற பெரும்பாலானோர் பல்வேறு குற்றங்களுக்கு பொதுவா வந்து தண்டனை அதிகமாகணும், மரண தண்டனை வந்து கொடுக்கணும். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளே சிலர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நான் ஒரு சிறைப்பட்டவன்ற முறையில, நீண்ட காலமா மரண தண்டனையில இருந்தவன்ற முறையில, மரண தண்டனை வழக்குல சிறைப்பட்டவங்களை நான் பார்த்தவன்ற முறையில கண்டிப்பா வந்து மரண தண்டனை தேவையில்லைன்றது என்னுடைய முழுமையான முடிவு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப பாருங்க, நம்ம அங்குஷ் மனசிண்டிய ஒரு உதாரணம் சொன்னேன். உதாரணம் நாம யாரும் நேரடியாக சம்பவத்தை பார்த்தவங்க கிடையாது. நேரடியாக யாரும் எந்த சம்பவத்துக்கும் நாம் நேரடி சாட்சி கிடையாது. யார் குற்றவாளிகள்ன்றது நம்ம தீர்மானிக்க முடியாது. அடுத்தது, குற்றவாளிகளை தீர்மானிக்கக்கூடிய நம்முடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஃப்ளாலெஸ் கிடையாது. ஏன்னா ஜஸ்டிஸ் ஒய்.கே. சபர்வால் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர், அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் அதை படிக்கிறேன். என்னன்னா, நம்முடைய சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல் பட் நாட் இன்ஃபாலிபிள்னு சொல்லுவார். உச்ச நீதிமன்றம் என்பது அதான் இறுதி, ஆனா அது குறையற்றது அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே வார்த்தையை தான் அவர் சொல்லியிருப்பார். அப்போ அது அது பல ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான், வேற ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான். நம்ம தீர்ப்புகள், நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு அந்த மாதிரி. நாம வந்து ஒரு அதாவது சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல்ன்றது எல்லாருமே ஏத்துக்கிறோம், ஆனா பட் நாட் இன்ஃபாலிபிள் அப்படின்றத வந்து எல்லாருமே அதையும் ஏத்துக்கிறோன்றது பல தீர்ப்புகள்ல வந்திருக்குது. அப்படியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள திரும்ப பெறவே முடியாத, ஏன்னா ஒரு லைஃப் சென்டென்ஸ், நான் இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 31 ஆண்டுகள் இருந்தேன். சரிங்களா, நான் வந்து ஒரு நிரபராதியாக இருந்தும் கூட வேற வழி இல்லாம இந்த சட்டத்தின் பெயரால் தண்டிக்கப்பட்டு நான் வந்து அந்த கடந்து வந்திருக்கேன். அந்த மரண தண்டனை அவன் தூக்கு நிறைவேற்றிட்டீங்கன்னா அந்த ஏதோ ஒரு கட்டத்துல தெரிய வருதுன்னு வச்சுங்களேன், அது திரும்ப கொண்டு வர முடியாது. இப்ப அமெரிக்காவிலாம் பாத்தீங்கன்னா இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவங்க வந்து என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துல இறுதியா ஆய்வு செய்து அவங்கள தூக்குன்னு கொடுத்துட்றாங்க இல்லையா, மரண தண்டனை. அங்க தூக்கு கிடையாது, அங்க இந்த விச ஊசி போடுறது, இந்த எலக்ட்ரிக் இது முறையில இது பண்றதானே, எலக்ட்ரிக் சேர், அந்த கொல்றது அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில கொலை செய்யறது. அப்ப அதை வந்து ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட 3000 நிரபராதிகளை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அத டிஎன்ஏ முறையில அதுல எல்லாம் வந்து அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப அமெரிக்கா மாதிரியான ஒரு முன்னேறிய நாடுன்னு சொல்லிக்கிறோம், நிறைய சயின்டிபிக் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறோம், எல்லாமே இருக்கு இல்லைங்களா. அதை தாண்டியும் கூட இந்த நீதி தவறுகள், நீதி பிழைகள் நடக்கிறது இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், சொல்றோம். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய நாட்டுல நமக்கு அதுவும் நீதியரசர்களுக்கு வந்து நிறைய பணிச்சுமை இருக்குது. ஏன்னா நம்முடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம். அப்ப எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் குவிஞ்சு இருக்குங்க. அப்படியான சூழ்நிலையில நீங்க போயிட்டு ஒரு ஏதோ ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு அடுத்து இன்னும் சொல்ல போனா நம்முடைய மீடியாக்கள் கொடுக்குற ஹைப் இருக்கு இல்லையா. நான் என்னுடைய புழல் சிறையில் நான் பார்த்தேன் கண்கூடா 2 மரண தண்டனை சிறைவாசிகள், 2 வழக்குமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான வழக்கு. நான் அந்த வழக்கு சொல்றது நல்லா இருக்காது. 2 வழக்குமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான வழக்குகள், 2 பேரும் மரண தண்டனை சிறைவாசி. ஒருத்தன் சென்னையில அந்த குற்றச்செயலை செஞ்சவன், இன்னொருத்தன் ஒரு குக்கிராமத்துல செஞ்சவன், செங்கல்பட்டை தாண்டி ஒரு குக்கிராமத்துல செஞ்சவன். 2 பேருக்குமே கிடைச்ச மீடியா ஹைப் இருக்கு இல்லையா, 2 டிஃப்ரெண்டான ஒரு இது எக்ஸ்ட்ரீம். மெட்ராஸ்ல இருந்தவருக்கு ஹைப் அது கிடைச்சது, மீடியா வெளிச்சம் கிடைச்சது. அப்ப அவருக்கு எதிரான மனநிலையும் எதிர்கான சூழ்நிலையும் எல்லாமே இருந்தது. அந்த செங்கல்பட்டுக்காரர் யாருக்குமே தெரியாது, அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே போன மாதிரி. ஆமா, தூக்கு தண்டனை அவருக்கும். ஆனா அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, உயர்நீதிமன்றத்துல விடுதலை ஆகி போறார். அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? நம்ம கவனத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா. அதனால
மரண தண்டனைன்றது வந்து திரும்ப பெற முடியாத தண்டனை. நாம இன்னும் அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ் சிஸ்டத்தை நம்ம வச்சில்ல. ஏதோ ஒரு மனித தவறுல நீங்க 100 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டா, அதுல தவறா தண்டிக்கப்பட்டா, அந்த மனிதனுடைய உயிருக்கு யார் பொறுப்புன்னு இருக்குல்ல. கண்டிப்பா அந்த கேள்வி எனக்கு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அது நான் பாதிக்கப்பட்டதுனால இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கும். இல்ல பொதுவாவே நிறைய அந்த கருத்து அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு பெண்கள் தொடர்பான வன்புணர்வு குற்றங்கள்ல நமக்கு எப்போதுமே உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்து இருக்கு, பார்வை கருத்து இருக்கு. நம்ம அதையும் நம்ம மறுக்க முடியாது. எல்லாருக்கும் சமூகத்துல பொதுவா இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து நாம வந்து ஒரு நீண்ட கால தண்டனை மூலமாக அதை தீர்வு கொடுக்க முடியும், அவனை வந்து மனமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க எல்லாருமே உடனே ஒரு என்கவுண்டர் தான் எதிர்பார்க்கறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், ஆந்திராவில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. எல்லாருமே அன்னைக்கு ரொம்ப பாராட்டி, அந்த காவல்துறையை பாராட்டி ரொம்ப பண்ணாங்க. ஆனா ஒரு காலம் கடந்து ஒரு 4-5 ஆண்டுகள் கழிந்து அவங்க நிரபராதிகள்னு சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரூவ் ஆச்சு. ப்ரூவ் ஆனது இல்லையா, ப்ரூவ் ஆனது. அப்படி இருக்கும்போது அந்த உயிர்கள் போனது தானே, அது திரும்பி நம்மளால எடுக்க முடியாது இல்லையா, அந்த உயிரை திரும்பி பெற முடியாது. அதனால இதுல கொஞ்சம் நம்ம சமூகம் வந்து இன்னும் மேம்பட்டதா சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் நம்ம என்னைக்கு மன்னிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நம்ம மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்ய முடியும், அந்த மனிதர்களை இல்லை, அல்லது நம்ம சமூகத்தை எப்படி பண்படுத்த முடியும், குழந்தைகள்ல இருந்தே அந்த ஆண் பெண் வேறுபாடற்ற குழந்தைகள் எப்படி வளர்க்கறது, பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வித்தியாசத்தை எப்படி சொல்லி புரிய வச்சு வளர்க்கறது, எப்படி பண்பட்ட சமூகமா வளர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். அரசுகளுக்கும் பங்கு இருக்கு. ஓகே, இப்ப இங்க இருக்கிற அரசுகள் சட்டம் சார்ந்தோ இல்ல சிறைத்துறை இது சார்ந்தோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை இன்னமுமே செய்யலாம் அப்படிங்கறது நீங்க யோசிக்கிறீங்க? இன்னுமே அதை பண்ணலாம், இதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இப்ப நம்ம வந்து குற்றங்களையும் கட்டுப்படுத்துற பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனாலும் கூட இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல, சிறை சீர்திருத்தங்கள்ல நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்குது. நான் முதல்ல நம்ம பிரிசன் ஆக்ட் 1898 இருக்கு இல்லையா, அதையே நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. அது வெள்ளக்காரன் காலத்துல போட்ட ஒரு சட்டம். அது வந்து ஒரு முறை நம்ம ஒரு எம்எல்ஏ அண்ணன் அப்துல் சமத் அவர் வந்து ஒரு அவங்க சட்டப்பேரவையில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டார். நான் வெளியே வந்த பிறகு என்ன அறிவு அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னப்பா, என்ன கேட்கலாம், கோரிக்கை என்ன? அப்ப நான் சொன்னேன், ஆனா செருப்பு போடுறதுக்கு அனுமதி கிடையாது சிறையில். செருப்பு போட முடியாது, ரூல் கிடையாது. எல்லாரும் அந்த விதிகளை தாண்டி தான் செருப்பு போட்டுருக்குறாங்க. செருப்பு போடணும்னா நான் போய் மருத்துவர்கிட்ட எனக்கு வந்து காலில் செருப்பு போட்டு தான் நடக்க முடியும் அப்படின்னு நான் அங்கே போய் உள்ள மருத்துவர்கிட்ட நான் கடிதம் வாங்கணும். சிறையில் இருக்கிற ஒரு தண்டனைனா உள்ள பல தண்டனைகள் இருக்கு. இல்ல, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள உள்ளாடை அனுமதி கிடையாது. எல்லாமே நாங்க போட்டிருக்கிறோம்னா அது எல்லாமே சட்டவிரோதமான உள்ளாடை தான். சட்டத்திலே எப்படி இருக்கா? ஆமா, லங்கோடு தான் உங்களுக்கு அனுமதி. தண்டனை சிறைவாசிக்கு லங்கோடுன்னா நம்ம கோவணம்னு சொல்றோம் இல்லையா, கோவணம்னு சொல்றோம் நம்ம ஊர்கள்ல சொல்றோம்ல, கிராமங்கள்ல. ஆமா, அதுதான் இருக்கு, விதிகள்ல இருக்கு. அப்ப இது உதாரணமா சொல்றேன், புரியுது. இது மாதிரி அடிப்படையவே மாத்தணும், அந்த பார்வையே மாத்தணும். அப்ப அந்த ட்ரைனிங்கே அப்படி இருக்கணும். நீங்க ட்ரைனிங்க, பேசிக் ட்ரைனிங்க நீங்க ரிஃபார்மேஷன் திங்கிங்கோட இருக்கணும். ஆமா, அது அப்பப்போ யாராவது வரக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு கருணை பார்வைகள்ல தான் அது ஓடுதே தவிர சிஸ்டமா இல்ல. சிஸ்டமா இருந்தா ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான். அது ஒரு எல்லாருக்கும் பொதுவானதா ஆயிருது இல்லைங்களா. ஆமா, யாராவது ஒரு மீட்பருக்காக காத்திருக்கணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. சட்டம் இது சார்ந்து வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து பேசணும். நீங்க வந்து பொதுவா கல்லூரியில நான் கேட்டேன், இப்ப பொதுவா தமிழ்நாட்டுல நீங்க போற இடங்கள்ல மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறாங்க, என்ன சொல்றாங்க? இல்ல, ஏறக்குறைய இந்த 4 ஆண்டுகள்ல அப்படியே மெல்ல என்னை பற்றி நினைப்ப நான் மறக்கடிச்சிருந்தேன். சரி. ஆனா 2 வகையான மனிதர்களை நான் பார்த்தேன் இதுவரையிலும். நான் பார்க்கும்போது, ஒண்ணு என்ன தெரியாத மனிதர்கள், தெரியாது, எங்கேயோ பார்த்திருக்கோன்ற மாதிரி அப்படின்னு இருக்கும். எங்கேயோ அது ரொம்ப எங்கேயோ பார்த்திருக்குன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப வேடிக்கையா கேட்டுறாங்க, நீங்க தான் டிவியில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லைங்க, நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்ட்டு. ஆனா தெரிஞ்ச யார் பார்த்தாலும் ரொம்ப பாசமா தான் என்ன அணுகி இருக்கிறாங்க, ரொம்ப அன்பா அணுகி இருக்கிறாங்க. ரொம்ப அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் என்ன பார்த்துருக்குறாங்க. அதான் 2 மனிதர்கள். ஒண்ணு தெரியாம போறவங்க, தெரியாது.
ஓகே. அல்லது தெரிஞ்சிருந்தா இப்படிதான் அணுகியிருக்கிறாங்க. ஓகே. பொதுவா திரைப்படங்கள் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் போகும். கடைசியா ரொம்ப குறைந்த திரைப்படங்கள் தான் நான் வெளியே வந்து பார்த்தேன். ஓகே ஓகே. கடைசியா சிறை பார்த்தேன். சிறை பாத்தீங்க. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த படம் பார்த்த அனுபவம்? நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. முதல்ல அந்த என்கவுண்டர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. அந்த என்கவுண்டர் செய்யற அந்த இவர் தான் காவலர் தான் அந்த இதா வருவாரு. ஆமா ஆமா, அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா அதுலயுமே. ஆனா ஒரு நீதியரசர் தான் ஹெல்ப் பண்ற மாதிரி. மற்றபடி நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா எடுத்திருந்தாரு, நல்ல கருத்துக்கள் அதுல சொல்லியிருந்தாரு. பொதுவா நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப சிறைவாசிகள்லாம் இருக்காங்கன்னா உங்களோட குடும்பத்தினர் வெளியில இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி விசாரணை கைதிகளா போனவங்களே இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. பொதுவா இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம சமூகத்துக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிறைப்பட்டோர் இருக்காங்க இல்லையா, அவன் ஏதோ ஒரு குற்றச்செயல தான் அவன் அதுக்காக தான் தண்டனை பெற்று உள்ள போறான். ஆமா. அவன் உள்ள போயிட்டு திருந்திய மனிதர்களாக வெளியே வரும்போது இந்த சமூகம் அவனை கை கொடுத்து அரவணைக்கணும். ஆமா. அவனை வந்து அப்படி, அதாவது எப்படின்னா, அப்படி நாம உள்வாங்கலன்னா மீண்டும் நாம இந்த சமூகத்துக்கு ஒரு குற்றவாளியை உருவாக்குறோன்றதான் கண்டிப்பா நான் நினைக்கிறேன். உங்களோட பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியில் நம்ம வந்து வழக்கு சார்ந்து, அது தவிர உங்களோட எதிர்கால விஷயங்கள் சார்ந்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசணும். உங்களோட நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, இத்தனை ஆண்டுகள் நீண்ட ஒரு பயணத்துல நம்ம வந்து இந்த ஒரு கட்டத்தை, வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம். இனி அந்த வழக்கறிஞர் சமூகமும் அன்போட இதை அணுகுது, அரவணைக்கிறாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சட்ட ரீதியாக எந்த உதவி தேவைனாலும் யார் வேணா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா மனித உரிமை சார்ந்து கண்டிப்பா என்னுடைய தொடர்பு இருக்கும். ஓகே, நன்றி 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 நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.